السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே வலுவாது பின்பற்றி வருகிற உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், இந்த உலகத்தில் மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் மோமின்களை பார்த்தும் சொல்லுகிற பொழுது, ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون என்று சொல்கிறான். பல கட்டளைகளை உள்ளடக்கிய அற்புதமான ஷரீஅத் என்கிற மார்க்க சட்டங்களை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம், அதனை நீங்கள் பின்பற்றி நடங்கள். ولا تتبع أهواء الذين لا يعلمون. அறியாத மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இந்த உலகத்தில் அறியாமையில் மக்கள் பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுக்காக ஒரு ஷரீஅத் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது உன்னதமானது, உயர்வானது, அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ விதமான பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் என்று பல்வேறு நடைமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் எல்லா கலாச்சாரங்களுக்கும் நாகரீகத்திற்கும் முன்னோடியாக வழிகாட்டக்கூடியதாக இஸ்லாமிய கலாச்சாரம் ஒன்றே இருக்கிறது என்பதை கண்ணியமானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நவீன கலாச்சாரம் என்கிற பெயரில் அருவருக்கத்தக்க ஆபாசமான செயல்பாடுகள் எல்லாம் நடைமுறையில் பின்பற்றப்பட்டு வருவதை கண்ணியமானவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வருத்தமான விஷயம் என்னவென்றால், அற்புதமான ஷரீஅத் கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய பெருமக்களும் கூட அந்த மாற்று கலாச்சாரத்திலே சிக்கி அதை உயர்வென கருதி அதில் அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மோமீன்களுக்கு ஷரீஅத் என்பது, நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய மார்க்க சட்டங்கள் என்பது நம் உயிரை காட்டிலும் மேலானது, நம் உயிரை விட அவை உன்னதமானது, நம் உயிரை காட்டிலும் உயர்வாக நாம் மதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷரீஅத், நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நாகரீகம் என்பது. இதில் பிற மதங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, கலாச்சாரங்களை பின்பற்றுவது என்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அதை செய்யவும் முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவதை கடுமையாக அவர்கள்
சாடியுள்ளார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை நமக்கு பல்வேறு காலகட்டங்களில் சொல்லி தந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதி நசராக்களுடைய வளமைக்கு மாற்றமாக என்ன இருக்கிறதோ அதை செய்வார்கள். அவர்களுக்கு மாற்றமான விஷயத்தையே பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் அது யஹூதி நசராக்களுடைய கிப்லாவாக இருந்தது. அதையே இவர்களும் பின்பற்றி தொழுதார்கள் சில காரணங்களுக்காக. பிறகு கிப்லா மாற்றப்பட்டது. காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் கிப்லாவை மட்டும் மாற்றவில்லை, யஹூதி நசராக்களுடைய பல்வேறு பழக்க வழக்கங்களும் நம்மிடமிருந்து இருக்கக்கூடாது என்று அதையெல்லாம் மாற்றினார்கள். உணவு பழக்கங்களிலிருந்து, ஆடை அணிகிற வழக்கங்களிலிருந்து, மீசை தாடி வைப்பது எப்படி என்பதிலிருந்து தொடங்கி எல்லா காரியங்களுக்கும் தனக்கென தனி ஷரியாத், தனி கலாச்சாரம், தனி நாகரீகம் என்பதை இஸ்லாமியர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். அதை யஹூதி நஸ்ரானிகளே கடைசியில் எப்படி சொன்னாங்க, இவர் இந்த முஹம்மத் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இவர் மாறு செய்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு மாறு செய்தார். ஆக கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் மூமின்களாக வாழக்கூடிய நாம் பல்வேறு விஷயங்களில் நாம் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிற கலாச்சாரத்தை விட்டுவிட்டு பிற கலாச்சாரத்தை நிறைய உள்ள போந்துட்டோம், திரும்பி வர முடியாத அளவிற்கு. சாப்பிடுகிற சாப்பாட்டிலிருந்து நாம் எத்தனை விஷயங்களில் வேற மேற்குலகிற்கு நாம் அடிமையாகிவிட்டோம். நம்முடைய எத்தனை உணவு பழக்கங்கள் மாறி போய்விட்டது. தமிழ் மரபிலிருந்து மாறி போய்விட்ட உணவுகள் எத்தனை, இஸ்லாமிய மரபிலிருந்து மாறி போய்விட்ட உணவுகள் எத்தனை, நாம் அணிகிற ஆடைகளில் எத்தனை மாற்றங்கள், எல்லா விஷயங்கள் நாம் சாப்பிடுகிற உணவிலிருந்து பயன்படுத்துகிற கழிவறை வரை மேற்குலகத்தை பின்பற்றுகிறோம், இஸ்லாமிய நடைமுறையிலிருந்து திரும்பிவிட்டோம். ஆனாலும் மார்க்கத்திற்கு இது நேர் முரணானது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியது, ஷரியத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடக்கூடியது, ஈமானை பறித்துவிடக்கூடியது என்று இருக்கக்கூடிய கலாச்சாரங்களின் பக்கம் நாம் திரும்பி பார்க்கவே கூடாது. இன்றைக்கு இன்னும் சில நாட்களில் வர இருக்கிறது புத்தாண்டு கொண்டாடுதல் என்கிற ஒரு கலாச்சாரம். புத்தாண்டை கொண்டாடுவது என்கிற கலாச்சாரம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அது ஒரு கலாச்சாரம், குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது, அது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய அதிக அளவில் அது ஈடுபடக்கூடிய கலாச்சாரமாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புத்தாண்டுக்கு புதிய ஆடைகள் எடுப்பதில் தொடங்கி, புதிய மிகைப்படுத்தி சொல்லல, புத்தாண்டுக்கு புதிய ஆடைகளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெற்றோரிடத்தில் வந்துவிட்டது. அதை முக்கியமான கருதி அதற்கு புத்தாடை வாங்கி கொடுக்க தவறில்லை, எந்த நாள்னா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இது புத்தாண்டிற்காக என்று சொல்லி அதை முக்கியத்துவப்படுத்தி இன்னொரு கலாச்சார மோகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அன்றைக்கு ஆடை வாங்கி கொடுப்பதில் ஆரம்பித்து, அன்றைக்கு நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவதில் தொடங்கி, அன்னைக்கு பிரியாணி எல்லா வீட்லையும் நல்ல சாப்பாடு என்னைக்குனாலும் சாப்பிடலாம், ஆனால் இதை பண்டிகையாக கருதி நீங்கள் செய்வது அது மிகப்பெரிய குற்றம். அன்றைய தினத்திலே அதை செய்வது, இன்னும் என்னென்னவெல்லாம் அன்னைக்கு வெடி வெடிக்கிறது, அன்னைக்கு போய் சினிமா தேட்டரில் போய் படங்களை பார்த்து ஜாலியாக கொண்டாடுறது, அதற்கு முதல் நாள் இரவிலே பீச் கடற்கரைக்கு சென்று ஆண்களும் பெண்களும் சென்று கூடி கும்மாளம் அடிப்பது. யாரு? மற்றவர்களை பற்றி நாம் சொல்லவில்லை. புர்கா அணிந்து கொண்ட கூட்டம் எவ்வளவு இருக்கிறது கடற்கரையிலே அந்த நாட்களில். எந்த வீட்டு பெண்கள், எந்த வீட்டு ஆண்கள், எந்த வீட்டு குழந்தைகள் அந்த கலாச்சாரத்தை இஸ்லாமியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உன்னிப்போடு அதை தடுத்தார்கள். பிற மத கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதை மிக வன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்போ அந்த யஹூதி நஸ்ரானியுடைய கொண்டாட்டங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு காலத்திலே பிரிட்டன் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்த நாடுகளிலெல்லாம் தன்னுடைய கலாச்சாரங்களை புகுத்தினான்.
நாமளும் அந்த ஆளுகையின் கீழ் தான் இருந்தோம். அப்போ அந்த ஆளுகையின் கீழ் அவன் பழக்கப்படுத்தி விட்டு போன சில பழக்கங்களில் ஒன்றுதான் புத்தாண்டு வந்துவிட்டால் அதை நாம் ஒரு மகிழ்ச்சியாக, அதனை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய வழக்கத்தை சிலர் கொண்டிருப்பர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மூமின்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று வருகிறார்கள் என்றாலும் கூட ஒரு பெரும் கூட்டம் அதில் விழுந்து கிடக்கிறது. இரவு நேரங்களில், புத்தாண்டு தினத்தன்று இரவு நேரங்களில் கடற்கரையோட சாலைகளில் பைக் ரேஸ் வைத்து பிடிபடக்கூடியவனுடைய பெயரை கேட்டால் அவன் முஸ்லீம் என்று பெயர் சொல்கிறான். மதுபான விடுதிகளில் ஆட்டம் போடுகிற கூட்டத்தினரை பிடித்து பெயரை விசாரித்தால் அவன் இஸ்லாமியுடைய பெயரை சொல்கிறான், இஸ்லாமிய இளம்பெண் பெயரை சொல்கிறான். இதுவெல்லாம் எப்படி நமக்குள் புகுந்தது? கண்ணியமானவர்களே, சிறப்புக்குரிய மாதங்கள் தினங்கள் எல்லாம் இருக்கிறார். அல்லாஹ் கணக்கிடுவதற்காக மாதங்களை ஆக்கியிருக்கிறான், வருடங்களை ஆக்கியிருக்கிறான், நாட்களை ஆக்கியிருக்கிறான், நேரங்களை ஆக்கியிருக்கிறான், குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அப்படியான ஒரு நேர அறிவிப்பிற்கான ஒன்றாக மட்டும்தான் அதனை நாம் பார்க்க வேண்டும். கிபி, கிமு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அது காலத்தை அறிவதற்காக மட்டும் சொல்லப்படக்கூடியது. நாம் அதை என்ன சொல்லுவோம்? நம்ம கிபி தமிழில் சொல்லுவோம், கிமு கிபி, அரபியில் ஈசவி என்று சொல்வார்கள். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த வருடத்தை கணக்கிட்டு, அல்லது ஈசவி கல்யாண பத்திரிகையில் அடிச்சிருப்பாங்க, ஈசவி அப்படின்னா ஈசவி ஆண்டுனா கிபி ஆண்டு அப்படி சொல்லி அடிப்பார்கள். கண்ணியமாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்க வேண்டும். நாமளும் தான் ஹிஜ்ரி புத்தாண்டு வருகிற பொழுது ஹிஜ்ரியை அடையாளப்படுத்துகிறோம், ஹிஜ்ரி மாதம் வந்துவிட்டது என்று சொல்கிறோம். அதில் நாம் எதை பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், எதை அங்கே அடையாளப்படுத்துகிறோம்? ஹிஜ்ரி ஆண்டு என்று முதலில் ஆரம்பிக்கப்பட்ட போது நமக்கெல்லாம் தெரியும், பலமுறை அந்த வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த பொழுதுதான் இஸ்லாமிய ஆண்டு என்று ஒன்றை வைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மஷூரா செய்தார்கள். 4 விஷயங்களை முன்வைத்தார்கள். இந்த 4 விஷயங்களை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, அவங்க பிறந்த வருஷத்தை கணக்கிட்டு அதிலிருந்து ஹிஜ்ரி 1 வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஆண்டை கணக்கிட்டு அது ஹிஜ்ரி 1 அப்படி கணக்கு வச்சுக்கலாம். இன்னும் சில சஹாபாக்கள் கருத்து சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக அந்த வருஷத்துலேருந்து ஹிஜ்ரி 1, 2ன்னு கணக்கு வைக்கலாம். 4வதாக சில பேர் கருத்து சொன்னார்கள். இறுதியாக அந்த கருத்து தான் ஏற்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் மக்காவிலிருந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக பொருளையும் தங்களுடைய குடும்பத்தினரையும் தங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து சென்ற அந்த நிகழ்வு, அது நடந்த ஆண்டை முக்கியமாக கருதி ஹிஜ்ரி ஆண்டு, அதிலிருந்து அந்த சம்பவம் இன்னைக்கு எந்த வருஷம் நடைபெற்றது அதை முக்கியத்துவப்படுத்தி அது ஹிஜ்ரி ஆண்டாக நமக்கு சொல்லப்பட்டது. நாம் ஹிஜ்ரி ஆண்டு துவங்குகிற போது அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறோம். ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கத்தில் நீங்கள் அந்த தியாகங்களை நினைத்து பாருங்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் என்னென்னவென்பதை யோசித்து பாருங்கள் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே நாம் கொண்டாடலை ஹிஜ்ரி என்பதை அது கொண்டாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெருநாள் கொண்டாட்டம் போல் அதனை கொண்டாடுவது, காலையிலே எழுந்திரிச்சு அதுக்காக வேண்டி உண்டான காரியங்களை செய்வதெல்லாம் கிடையாது. அது என்றைக்கும் போல் ஒரு நாளாக, ஒரு கணக்கீடு நாளாக, நினைவுக்குரிய நாளாக கடந்து விடுகிறது. ஆனால் இந்த புத்தாண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்கிறதே, இது முதலில் நம்முடைய ஷரியத்திற்கு மாற்றமானது. யஹூதி நசராக்களை பின்பற்றுகிற அந்த செயல்பாடு என்பது அதில் வருகிறது. 2வது கலாச்சார ரீதியாக அதில் நடைபெறுகிற செயல்பாடு என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு முஸ்லீம் பண்டிகை இருக்கிறது, ஒரு பெருநாள் இருக்குது, அன்றைக்கி என்னெல்லாம் செய்கிறோம்? காலையில் எந்திரிச்சிரோம், குளிக்கிறோம், மிஸ்வாக்கு செய்கிறோம், அத்தர் பூசுகிறோம், தொழுகைக்கு வருகிறோம், ஒரு குர்பானி கொடுக்கிறோம், முசாபஹா மானாக்க செய்கிறோம், ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறோம், எல்லாம் நடக்கிற அது மாதிரியான கொண்டாட்டமாக அது கிடையாது. அது ஆரம்பிப்பதே எதில் தான் ஆரம்பிக்கிறது? இரவிலே மது போதையில் தான் ஆரம்பிக்கிறது. இரவுல என்னது ஆரம்பிக்குது? அனாச்சாரங்களில், கூத்து கும்மாளங்களில், அனாச்சாரங்களில் இரவிலிருந்து தொடங்க. நைட்டு 12 மணி ஆன உடனே முதல்ல அவன் வாயில் வைக்கிறது மதுவிலிருந்து தொடங்குகிறது அந்த வருடம் என்று. சில பேர் கூட சொல்லுவாங்க, வருஷத்துடைய முதல் நாள் நல்லா இருந்தால் எல்லா நாளும் நல்லா இருக்கும்ல. அப்படிலாம் மார்க்கத்தில் கிடையாது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இங்கே வருஷத்துடைய முதல் நாளே குடி கூத்தல்லாம் ஆரம்பிக்குது. எப்படி அது நல்ல நாளாக வருஷம் முழுவதும் ஆக முடியும்? அதிகமான மது விற்பனை என்பது அன்றைக்கு தான் நடக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அரசாங்கத்தில் அறிவிப்பு கூட வெளியிடுகிறார்கள் பெருமையோடு.
கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த வருடம் என்ன செஞ்சு விட்டது, மது விற்பனை அதிகம் அதிகம் அதிகம், குறைகிறதே கிடையாது, அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த மதுவிலும் போதையிலும் இன்னும் பெருநகரங்களுக்கு சென்று விட்டால், கடற்கரைக்கு போயிட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் கலந்து அதை மறுபடியும் நாம் அங்கே வலியுறுத்தணும். கடந்த காலங்களில் இஸ்லாமிய சமுதாயம் அங்கே போய் கூடி நிற்கிறார், தேவையில்லை. மற்ற நாட்கள் நீங்கள் கடற்கரைக்கு போகிறீங்களா, போங்க. மற்ற நாட்களில் நீங்கள் வேறு விதமான அந்த உணவாக்கி சாப்பிடுகிறீர்களா, சாப்பிடுங்க, எல்லாத்தையும் செய்ய. ஆனால் இதை முன்னிட்டு இதற்காக என்று அதை செய்கிற பொழுது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கும் வாழ்விற்கும் அவருடைய வார்த்தைக்கும் மாற்றம் செய்கிற ஒன்றாக அமையும் என்பதை கண்ணியமானவர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஒரு கலாச்சாரம், அதைத்தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொன்னான், சும்மா ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், உங்களுக்கென சில கட்டளைகள், சில பின்பற்றப்பட வேண்டிய ஷரியத்துகள் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை விட்டுவிட்டு வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாத மக்களுடைய மனோ இச்சையை, அவங்க தங்களுடைய மனோ இச்சையைத்தான் மார்க்கமாக கொண்டாட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள், அதனையே மூமின்களாகி நீங்களும் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு ஒரு உயர்வான மார்க்கத்தை நான் கொடுத்திருக்க ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை நீங்களே பின்பற்றுகிறீர்கள். நமக்கெல்லாம் தெரியும், வானத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களுக்கு மண்ணு சல்வா என்ற உயர்தரமான உணவை அல்லாஹ் இறக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, அது வானத்திலேருந்து உணவு வருதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம், சாப்பாடே இறங்கிடும் கரெக்டாக 3 நேரத்துக்கு. இவன் அது கொஞ்ச நாள் சாப்பிட்டான், அதில் சளிப்படைந்து எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு பூண்டும் பருப்பும் வெள்ளை பூண்டும் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு விளைச்சலை தான், நாங்கள் அப்படி விவசாயம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோன்னா. அப்போ அல்லாஹ் சொன்னால், உயர்வான ஒன்றை அல்லாஹ் கொடுக்கிற பொழுது தஸ்தபிலூன் அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ ஹைர், அல்லாஹ் கொடுக்கறது உயர்வானதை கொடுக்குறான், நீ அதை விட்டுட்டு இழிவானதை போய் பின்பற்றுகிறாயே என்று சொன்னான். அதுதான் நமக்கும் ஷரியத், உயர்வான ஷரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், பின்பற்றப்படுவதற்கு எத்தனையோ காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதையெல்லாம் விட்டுட்டு நாம் இது போன்ற ஒரு அதல்லானதை, இது போன்ற ஒரு மோசமான கலாச்சார விஷயங்களை பின்பற்றுவது என்பது கண்ணியமானவர்களே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளானதாக அது ஆகிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கூடுமானவரை நாம் பிற மக்களுடைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், அதை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அதை தடுக்கவும் வேண்டும். ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு தவறை ஒருவர் செய்கிற பொழுது நாம் அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய குற்றமாக நாம் என்ன செய்யணும், ஒரு படிநிலைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கைகளால் தடுங்கள், அல்லது நாவினால் தடுங்கள், அல்லது மனதாலாவது வெறுங்கள். இதை செய்யாவிட்டால் பெரிய குற்றமாக உங்கள் மீது ஆகிவிடும். பனு இஸ்ரவேலர்கள்னால் யார்? நபிமார்களுடைய பிள்ளைகள். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படியே நபிமார்கள் வாரிசு வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அவர்களே சாபத்திற்குள்ளானவராக ஆனார்கள். எப்படி? நல்லவங்களும் அதில் இருந்தாங்க, நபிமார்களுடைய வாரிசுல நம்ம வந்திருக்கிறோன்னு சொல்லி மிக நல்ல மக்களும் அங்கே இருந்தாங்க, கெட்டவர்களும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள்ட்ட அங்கே இருந்து தான் அந்த பிரச்சனை என்பது அது தொடங்கியது. அவங்களில் சில நல்லவர்கள் இருந்தார்கள். அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கெட்டது செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களேங்கும் பொழுது அவங்க கெட்டது செய்தவர்கள்ட்ட போய் சொன்னாங்க, இது தவறு, இதை செய்யாதீர்கள் என்று சொன்னாங்க. கொஞ்ச காலம் கழித்தது. மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த சொல்லை கேட்காமல் தவறை தான் செய்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்பவும் அவங்க அந்த தவறிலே தான் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இவங்க சொல்கிறதையும் விட்டுட்டாங்க, உபதேசம் செய்வதையே விட்டு விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் கழிந்தது. அவர்களோடு உணவருந்த ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களோடு சேர்ந்து மற்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியில் அழிவு என்பது எல்லோருக்கும் சேர்ந்து வந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு கெட்டதை தடுக்கிறாங்க, தடுக்கலைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நம்முடைய ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுடைய ஷரியத்திலே அவர்களை தடுத்தார்கள். அதுக்கப்புறம் அவர்களை ஒன்றுமே சொல்லாமல் புறக்கணித்தார்கள். அதுக்கு பிறகு கடைசியில் அவர்களோடு போய் உணவருந்த ஆரம்பித்தார்கள், அவர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பித்தார்கள். அதனால் கெட்டவர்களுக்கு இறங்கிய தீங்குகள், அதாபுகள், வேதனைகள் அந்த நல்லவர்களுக்கும் சேர்ந்து இறங்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே,
இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வது, அதிலிருந்து தடுப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. முற்காலத்திலே அல்லாஹு தஆலா பாவிகள் நிறைந்த ஒரு ஊரை அழிக்கும்படி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவுகிறான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவிகள் நிறைந்த ஊரை அழிப்பதற்காக வந்த பொழுது அந்த ஊரில் வந்து பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த ஊரிலே உன்னை வணங்கக்கூடிய ஒரு பெரிய ஆபித் இருக்கிறார், ஒரு கண நேரம் கூட உனக்கு மாறு செய்யாமல் உன்னை வணங்கக்கூடிய ஒரு ஆபித் இருக்கிறார், எப்படி ஊரை அழிப்பது என்று கேட்ட பொழுது அப்போ அல்லாஹ் சொன்னான், அவர் இருக்கிறார், ஆனால் அவர் மற்ற மக்களுக்கு நல்லதை சொல்லாமல் அவர் மட்டும் வாழ்ந்தால் போதும், அவர் மட்டும் இபாதத் செய்தால் போதும், அவர் மட்டும் நல்ல வழியில் நடந்தால் போதும் என்று இருக்கிறார். எனவே அந்த ஊரையே அழித்து விடுங்கள் அவரோடு சேர்த்து என்று மொத்தமாக அழித்தான். அதனால் நல்ல குணங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை, ஷரியத்தின் நடைமுறைகளை நாம் கொண்டிருந்தால் அது இல்லாத மக்களிடத்திலே, தவறில் வீழுகிற மக்களிடத்திலே, பாவத்தில் ஊறி போயிருக்கிற மக்களிடத்திலே அதை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவது அவசியம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய அதாப், அவர்களுக்கு வரக்கூடிய வேதனை அது நல்லவர்களுக்கும் சேர்ந்து வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். மது அது அதிகமாக உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. ஏற்கனவே மதுவுடைய தீமைகள், போதையுடைய தீமைகளை பற்றி கடந்த வாரத்திலே நாம் சில விஷயங்களை பார்த்தோம். போதை அது எப்படி மோசமானது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், மதுவை யார் அருந்துகிறாரோ அவன் மனிதத்தன்மையே இழந்தவனாக ஆகிவிடுகிறான் என்று சொன்னார். உண்மைதான். மது பேப்பர்களில் செய்திகளில் பார்க்குறோமா இல்லையா? தாயை தலையில் கல்லை போட்டு கொன்ன மகன், தாயை வெட்டி கொன்ற மகன், இதெல்லாம் செய்திகளில் பார்க்குறோம். என்ன ஒழுங்கான மகனாக கிடையாது, போதையில் இருந்த மகன். மது அருந்தியதால் ஏற்பட்ட விளைவு மனிதனை மிருகமாக மாற்றிவிடக்கூடியது. தான் பெற்ற சொந்த மகளையே அவளிடத்திலேயே தவறாக நடந்து கொண்ட தந்தை, எதன் விளைவு? பேப்பரில் வருகிறது, மதுவின் விளைவினால் அது ஏற்படக்கூடியது. அது மோசமானது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஒரே வார்த்தையில், இந்த மது என்பது உங்களுக்கு தீங்கானது, இதை விட்டு விடுங்கள், இது ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்கான பாதை என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்ட பொழுது அதுக்குன்னே இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அதனுடைய அடிப்படையே மதுதான். அது வேறு கலாச்சாரத்தில் ஆகமானதாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு அது ஆகமானது அல்ல, அது ஹராமானது. அந்த மதுவையும் போதையையும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அங்கே வெளிக்கொண்டு வருகிற புத்தாண்டு கொண்டாட்டங்களை நாம் எப்படி கொண்டாட முடியும்? நம்முடைய பெருநகரங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு விடுதிகள் அதற்காக வேண்டி என்ன செய்யப்படும், தயார் செய்யப்படும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். மிக கொடுமை. ஆபாச நடனங்கள் அங்கே நடைபெறுகிறது. பெண்களை கொண்டு வந்து அங்கே நடனம் ஆட விடுவது, அங்கே ஆண்களும் பெண்களும் கலந்து நடனம் ஆடுவது, மது அளவுக்கு அதிகமாக அன்லிமிட்டட் அன்றைக்கி நைட்டு நீங்கள் இவ்வளோ கட்டிட்டா போதும், நீங்கள் எவ்வளோ நாள் என்ன செஞ்சுக்கலாம். அதில் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் பெயர்களை பதிவு செய்கிறார்கள். பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ். நம்முடைய ஒரு மூமின் என்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளம் பதவதைக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் அது எத்தனையோ சாதனைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு எப்படியான வழிகளில் போய்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு வழியாக இது ஆகிற பொழுது இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்முடைய உம்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மது இருக்கிறதே, அதை ஒரு முறை ருசித்து பார்த்தால் அவ்வளோதான், அது காலத்திற்கும் அதற்கு ஒரு மனிதன் அடிமையாகி விடுவான். நல்ல மௌத்தை கொண்டு வராது, தீய மரணத்தை கொண்டு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார்கள். ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஒரு வழிமாருடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர். அப்போ அவருடைய மாணவர், அவர் மரணப்படுக்கையில் சக்கராத் ஹாலில் இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காண்டி அவங்க போகிறாங்க. அவர் போய் முதல்ல அவரிடத்தில் அவர் பக்கத்தில் உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாங்க. மரணத்தின் அருவாயில் இருப்பவர்களுக்கு அருகிலே யாசின் சூறாவை ஓதுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூறாக்களை ஓதுவோம் என்று ஓதுகிறார்கள். அப்போ அவர் சொன்னார், உஸ்தாதே ஓதாதீங்க அப்படிங்கிறார். உஸ்தாதே ஓதாதீங்க என்கிட்ட வச்சு. மறுபடியும் அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கிறார்கள். அவர் சொல்கிறார், கலிமாவை எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. கடைசியில் அவர் கலிமாவும் சொல்லாமல் குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களை கேட்காத நிலையில் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரை கனவில் காணுகிறார்கள். அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஏன் மரணத்துடைய நேரத்தில் இப்படியான நிலை ஏற்பட்டு விட்டது? நீ என்னுடைய சிறந்த மாணவனாக இருந்தாய், என்னுடைய மாணவர்களையே சிறந்தவனாக இருந்தாய், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்தவனாக இருந்தாய்.
ஏன் உன் கடைசி நேரத்தில் கூட களிமா சொல்லி கொடுத்தும் கூட நீ களிமா சொல்லாத நிலைக்கு சென்று விட்டாயே என்று சொன்னபோது அவர் சொன்னார், உஸ்தாத் அவர்கள் இடத்துல ஒரு 3 பழக்கங்கள் இருந்தது. இடத்தில் 3 பழக்கங்கள் இருந்தது. ஒன்றாவது, நான் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது. இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, கோல் சொல்கிறது. இவர்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக பேசுறது, அங்கே போய் வேறு மாதிரியாக பேசுவது, இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடிய பழக்கம் என்று இருந்தது. 2வது இடத்துல பொறாமை குணம் என்ற இடத்துல இருந்தது. என்னுடைய நண்பர்கள் மீது நான் பொறாமை கொள்ள, அவனுக்கு அது கிடைச்சிட்டா இது கிடைச்சிட்டது, பொறாமை கொள்ளக்கூடிய பொறாமை குணம் என்ற இடத்துல இருந்தது. 3வதாக, எனக்கு ஒரு நோய் வந்தது. அப்போ மருத்துவரிடத்திலே சென்றபோது மருத்துவர் சொன்னார், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் மது அருந்தினீர்கள் என்று சொன்னால் உங்கள் நோய் சரியாகிவிடும் என்று சொன்னார். நான் அதனை அருந்த ஆரம்பித்து அதனுடைய சுவையில் அடிக்கடி அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதனால் தான் என்னுடைய நிலை இப்படி ஆனது என்று அவர் சொல்கிறார். இப்போ கடைசி சக்கராத்துடைய ஹாலில் களிமா கூட வராத ஒரு கெட்ட ஒரு நிலையிலே ஒரு மரணம் வருகிறது என்று சொன்னால் அது எதனால் வருகிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மதுவை வாயிலே வைத்து விடுவதால் வந்து எல்லாம் பாதுகாக்க. கடந்த காலங்களில் என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம், எல்லாம் பாதுகாக்கணும். நாம் ஒரு திருந்தி வந்துவிட்ட பிறகு, நம்முடைய நிலையை மாற்றிக்கொண்ட பிறகு, அதற்கு பிறகெல்லாம் அது மாதிரியான அறியாமையில் ஏதாச்சும் என்ன செஞ்சிருக்கலாம், அறியாமையில் ஏதாச்சும் ஒரு தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம். எல்லாம் பாதுகாக்கணும். இளமை என்னெல்லாமோ தூண்டி இருக்கும். இன்றைக்குள்ள இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். நாம் பாவ மன்னிப்புகள் கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இருக்கக்கூடிய சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எதுவுமே சரி கிடையாது. நம்மை நாம் பாதுகாத்து கொண்டால்தான், நம்முடைய ஈமானை நாம் சரிபடுத்தி கொண்டால்தான் உண்டு. முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம், இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் என்று சொல்கிறோம். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறை அச்சம் கூட அங்கே பல பேருக்கு இல்லையோ என்று நினைக்கிற அளவிற்கு தான் அரபு நாடுகளுடைய நடைமுறைகள் எல்லாம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ல யகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய உம்மத்திலே சில கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், அவர்கள் பட்டாடைகளை ஹலாலாக ஆக்குவார்கள், அவர்கள் மதுவை ஹலாலாக ஆக்கிக் கொள்வார்கள், அவர்கள் விபச்சாரத்தை ஹலாலாக ஆக்கி விடுவார்கள், மஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய இசை கருவிகளை ஹலாலாக ஆக்கி விடுவார்கள். இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சவுதியிலே ரியாத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, மௌசிமுர் ரியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயரிலே விஷன் 2030 2030 மறுசீரமைப்பு திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை சவுதியினுடைய இன்றைய அரசர் சல்மான் அவர் முன்வைத்து அவர் திறந்து விட்டிருக்கக்கூடிய அந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள்! பெண்களுக்கு கட்டற்ற சுதந்திரம், மட்டற்ற சுதந்திரம், அது கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன செய்யலாம்? தனியாகவே கார் ஓட்டிக்கிட்டு போகலாம். பெண்கள் சொத்து வாங்குவதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி தேவையில்லை. பெண்கள் வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தால் கணவனின் அனுமதி தேவையில்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்? வியாபாரத்தை தொடங்கி கொள்ளலாம் என்பதில் தொடங்கி சவுதியிலே சினிமா தியேட்டர்கள், ஆபாசத்தையும் அருவருப்பையும் மக்களிடையே பரப்பக்கூடிய சினிமா தியேட்டர்கள். இதில் என்ன கொடுமைன்னு சொன்னால், சினிமா தியேட்டர் ஒன்று உருவாக்கிட்டான், அது உள்ள தொழுகைக்கு ஒரு பகுதி வச்சுருக்கான். சினிமா தியேட்டரை உருவாக்கி இப்போ நம்ம சில மால்களுக்கு போனால் அங்கே ஒரு இடத்துல தொழுகைக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஏர்போர்ட்டில் தொழுகைக்குன்னு, சில மருத்துவமனைகளில் தொழுகைக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சவுதியில் இருக்கக்கூடிய தியேட்டர்களில் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒதுக்கி தொழுகைக்கான இடம். அவன் அங்கே போகிறதே அல்லாவை மறந்த நிலையில் போகிறான். அங்கே போய் அவன் தொழுவானா? முதல்ல அது எவ்வளோ பெரிய கண்ணியமான பள்ளிவாசல் என்பது எவ்வளோ கண்ணியமாக இருக்கப்பட வேண்டியது. அவனுடைய கண்ணியத்தை குலைத்து அதை கொண்டு வந்து தியேட்டருக்குள்ளே கொண்டு போய் திணித்து இப்படியெல்லாம் மார்க்கத்தில் மாற்றத்தை செய்துவிட்டார். அதை எதிர்க்கிற உலமா பெருமக்களை கைது செய்வது, சில பேருக்கு தூக்கு தண்டனை அளவிற்குண்டான தண்டனைகள் கூட கொடுக்கப்படலாம் என்று சொல்கிறார். நிறைய நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இதை எதிர்த்து அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்கணும். இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்புகளில், வலைத்தளங்களில் வருது. சில நாட்களுக்கு முன்பு அந்த கொண்டாட்டங்கள் என்று கலை நிகழ்ச்சிகள் என்று ஒன்றை வைத்தார்கள். ரியாத்தில் வைத்து காபத்துல்லாவை போன்று ஒரு ஒளி மேடையை அமைத்தார்கள். காபத்துல்லாவுடைய வடிவம் தான், காபத்துல்லா எப்படி இருக்கும், காபத்துல்லாவை போன்றே அமைத்து அதில் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட நடன அழகிகளை வைத்து அங்கே நடனம் ஆடுறான் சுற்றி சுற்றி. அதிலே அந்த காபத்துல்லாவிலே அவருடைய புகைப்படம் வருகிறது, ஆபாசமான புகைப்படம். அதை சுற்றி சுற்றி என்ன செய்யறான், இதை பூரா சுற்றி உட்கார்ந்து ரசிக்கிறவங்க பூரா அரபுகள், அரபு பெண்மணிகள் கை தட்டி ஆடி பாடி மகிழ்கிறார்கள். எவ்வளோ மோசமான ஒரு காட்சி!
அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாம நாளை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்குண்டான அப்பட்டமான காட்சி. இப்படி உலகம் மிக மோசமான ஒரு சூழலில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான சூழலில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மூமின் அவன் தன்னை தன் இடத்திலிருந்து பாதுகாத்து கொண்டால் தான் உண்டு. எனக்கு சவுதி இருக்குது, எங்கள் நாடு முன்னோடி, யாருமே முன்னோடி கிடையாது. நமக்கு சவுதி கிடையாது முன்னோடி. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்னோடி. அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக கற்றுத்தந்தார்களோ அதுதான் நமக்கு நாகரீகம். அவர்கள் நமக்கு எதை சொல்லி தந்தார்களோ அதுதான் கலாச்சாரம். சாப்பிடுவதை எதை சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது, நீங்கள் அணிகிற உடை எதை அணிவது, எப்படி அணிவது, நீங்கள் தூங்குவதாக இருந்தால் எப்படி தூங்குவது என்பது முதற்கொண்டு நீங்கள் சிறுநீர் கழிப்பதில் தொடங்கி மலஜலம் கழிப்பதிலிருந்து எப்படி எப்படி செய்வது என்று எதனை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாச்சாரமாக கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் தன் உயிருக்கு மேலாக மதித்து அதை பின்பற்ற முயற்சிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மாற்றாருடைய கலாச்சாரங்கள் பக்கம் போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் பறிபோய் விடக்கூடிய சூழல் இருக்கிறது. அல்லாஹு தாலா அது போன்ற தீங்குகளிலிருந்து தீமைகளிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாத்து அல்லாஹு தாலாவும் அவனுடைய ரசூலும் எந்த வழியில் நம்மை வாழச் சொன்னார்களோ அந்த ஷரியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மேலான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.